இதை பாரு, உன் கதையை கேட்கறதுக்குலாம் நான் இங்கே வரல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் ஹியர் டு லிசன் டு யுவர் ஸ்டோரிஸ். ஐ எம் நாட் ஹியர் அப்படின்னா நான் இங்கே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்லாம் கேட்கக்கூடாதுங்க. ஐ எம் ஹியர் அப்படின்னா நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் சில வாக்கியங்களில். ஐ எம் நாட் ஹியர் அப்படின்னா நான் வரல, நான் இங்கே வரல. ஐ எம் நாட் ஹியர் டு லிசன் டு யுவர் ஸ்டோரிஸ். இதை பாரு, உன் கதையை கேட்கறதுக்குலாம் நான் இங்கே வரல. ஐ எம் நாட் ஹியர் டு லிசன் டு யுவர் ஸ்டோரிஸ். சரிங்களா? நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ போலமே என்ன பண்ணுறது? நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். யூ ஷுட் ஹாவ் தாட் ஏர்லியர் அப்படின்னா யூ ஷுட் ஹவ் தாட் ஏர்லியர் அப்படின்னா நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ போலமே என்ன பண்ணுறது? நம்மளால் ஒரு நாளில் எதையும் மாற்ற முடியாது. we can't change anything அப்படின்னா நம்மளால எதையும் மாற்றிட முடியாது. இன் எ டே அப்படின்னா ஒரு நாளைக்குள். இந்த இன் எ டே அப்படிங்கிறத இன் அ டே அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. we can't change anything in a day. நம்மளால ஒரு நாள் எதையும் மாற்றிட முடியாது. உன் விருப்பம் போல பண்ணு, என்ன எதுவும் கேட்காது. அப்புறம் நாலு பின்ன அப்புறம் நான் தான் இதெல்லாம் சொல்லுவேன், என் பேச்சை கேட்டு தான் அப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உன் விருப்பம் போல பண்ணு, என்ன எதுவும் கேட்காது. உன் விருப்பம் போல பண்ணு அப்படின்னா டூ ஆஸ் யூ லைக். டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங் அப்படின்னா என்ன எதுவும் கேட்காது. டூ ஆஸ் யூ லைக், டோன்ட் ஆஸ்க் மீ எனிதிங். உன் விருப்பம் போல பண்ணு, என்ன எதுவும் கேட்காதப்பா. நீ என்னோட வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிற. என்னெல்லாம் நீ மனுஷனா மதிச்சா தானே, நீ என்னோட வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிற. யூ டோன்ட் வேல்யூ மை வேர்ட்ஸ் அப்படின்னா நீ என்னோட வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அர்த்தம். யூ டோன்ட் வேல்யூ மை வேர்ட்ஸ், நீ என்னோட வார்த்தையை மதிக்க மாட்டேங்கிற. நீங்கள் எதையுமே பாராட்ட மாட்டேங்கிறீங்க. யூ நெவர் அப்ரிஷியேட் எனிதிங் அப்படின்னு பேசலாம். யூ நெவர் அப்ரிஷியேட் எனிதிங், நீங்கள் எதையுமே பாராட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும், அப்படின்னு பேசணும். இந்த ஷுட் ஹேவ் இதோட ஷார்ட் ஃபார்ம் ஷுட் ஹேவ். யூ ஷுட் ஹேவ் இன்ஃபார்ம்டு ஏர்லியர் அப்படின்னா நீ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். உனக்கு சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. யூஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த சீரியஸ்னஸ். யூஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் த சீரியஸ்னஸ். உனக்கு சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ என்னை நம்ப கூட மாட்டேங்கிற. யூ டோன்ட் ட்ரஸ்ட் மீ அப்படின்னா நீ என்னை நம்ப மாட்டேங்கிற. யூ டோன்ட் ஈவன் ட்ரஸ்ட் மீ அப்படின்னா நீ என்னை நம்ப கூட மாட்டேங்கிற. நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ, நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. ஏன் இப்போ சைலண்ட்டாக இருக்கேன்? நான் இவ்வளோ பேசுகிறேன், எதுக்கு இப்போ சைலண்ட்டாக இருக்கேன்? வை ஆர் யூ சைலண்ட் நவ்? ஏன் இப்போ சைலண்ட்டாக இருக்க? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நத்திங் இஸ் லெஃப்ட் டு சே அப்படின்னு பேசலாம். நத்திங் இஸ் லெஃப்ட் டு சே, சொல்கிறதுக்கு அப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. யூ நெவர் ஷேர் எனிதிங் அப்படின்னா நீ எதையும் ஷேர் பண்ணிக்கிறது இல்லை வித் மீ, என் கூட. யூ நெவர் ஷேர் எனிதிங் வித் மீ, நீ என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. ஒன்றுமே நடக்காத மாதிரி ஆக்ட் கொடுக்காத. டோன்ட் ஆக்ட் லைக் நத்திங் ஹேப்பன்ட். ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்க பார்த்தியா? ஒன்றுமே நடக்காத மாதிரி ஆக்ட் கொடுக்காத. டோன்ட் ஆக்ட் லைக் நத்திங் ஹேப்பன்ட். சரிங்களா? சரி, என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? ஏதோ மறைக்கிற மாதிரியே தெரியுது. என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற அப்படி? வாட் ஆர் யூ ஹைடிங் ஃப்ரம் மீ? வாட் ஆர் யூ ஹைடிங் ஃப்ரம் மீ? என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற அப்படின்னு அர்த்தம். நீ உன்னை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிற. உனக்கு மற்றவங்களை பற்றி கவலையே கிடையாது. என்ன ஜென்மண்டா நீ? நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற. நீ யூ ஒன்லி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பேசலாம். யூ ஒன்லி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப், நீ உன்னை பற்றி மட்டுமே தான் யோசிக்கிற. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃபா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.